சிம்பிளாக ஹெல்த்தியாக 6 வகையான பிரேக்ஃபாஸ்ட் டு டின்னர் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபி அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல கோதுமை ரவா கொழுக்கட்டையிலேருந்து ஆரம்பித்து ஸ்பாஞ்சியான பர்கர் பன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொங்கல், அரிசி மாவு வச்சு சிம்பிளான பஞ்சு போல் ஒரு ஊத்தப்பம் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறமா பிரெட் ஆம்லெட், ஆனால் முட்டை இல்லாமல் நல்லா பஞ்சு போல் இருக்கும். ப்ரெட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது சில்லி கார்லிக் நூடுல்ஸ். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம கொத்தமல்லி பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து ஒரு சட்னியும் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஹெல்த்தியாக ஹோட்டல் ஸ்டைலில் கொத்தமல்லி பொங்கல், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம், 1/4 கப் பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பொங்கலுக்கு கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக இருக்கணும். ஒரு குக்கரில் ஊற வச்சதை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி பேஸ்ட்டு 4 கப் தண்ணி ஊற்றிடலாம். இதில் நெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொதித்து வரும்போது நம்ம குக்கரை மூடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நல்லா குழஞ்சி வந்துடும். பச்சரிசியில் பண்ணால் மட்டும்தான் இந்த பொங்கல் நல்லாயிருக்கும். இதுக்கடையில் நம்ம சட்னிக்கு தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, கறிவேப்பிலை, பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கூட கொஞ்சம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கறக்கு நெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டு ஜீரகம், மிளகு, முந்திரி, இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா பெருங்காயம், அவ்வளோதான் தேவைப்படும். இதை அப்படியே எடுத்து நம்ம இதில் கொட்டிடுவோம். அதாவது கொத்தமல்லி பொங்கலில் நெய் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணாது, உங்களுக்கு நார்மல் பொங்கல் மாதிரியே தான் இருக்கும். இப்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 விசிலுக்கு அப்புறம் இதை ஜென்டிலாக மேஷ் பண்ணணும். தேவைப்பட்ட நல்லா கொதிக்கிற தண்ணி 1 கப்னா நீங்கள் ஊற்றலாம். இன்கேஸ் உங்களுக்கு கட்டியாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ பொங்கல் அப்படிங்கும்போது குழையதாக இருக்கணும். இப்போ தாளித்து வச்சது இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னியோட சாம்பாரோட சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நெய் எவ்வளோ ஊற்றுறமோ அந்தளவுக்கு உங்களுக்கு அப்படியே குழஞ்சி வரும். நெய் ரொம்ப பிடிக்காதவங்க சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய் இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொங்கலில் 4 விதமான ரெசிபி நான் போட்டிருக்கேன். ஸ்வீட்டிலிருந்து ஆரம்பித்து வெஜிடபிள் பொங்கல், அதுக்கப்புறம் நார்மல் வெண்பொங்கல், காரப்பொங்கல் எல்லாமே இருக்கும். நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கோதுமை ரவையை வச்சு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை. சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாக கோதுமை ரவை கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே கோதுமை ரவை கொழுக்கட்டை ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டின்னர், லஞ்ச் எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதில் ஆயில் எல்லாம் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்த்து சட்னியும் பண்ண போகிறோம். இதுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகாயை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஈக்குவல் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பாசிப்பருப்பெல்லாம் போடலாம், நல்லாவே இருக்கும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இது பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதுலேயே முந்திரி, நிலக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம். நீங்கள் வரமிளகாய் போடலாம், பச்சை மிளகாய் போடலாம், எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா இது வேக வைக்க போகிறோம். இப்போது பச்சை மிளகாய் நான் சொன்ன மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 கப் தண்ணி இல்லைன்னா 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு ரவையை பொறுத்து நான் எடுத்துருக்குது சின்ன ஃபைனான ரவை தான் எடுத்திருக்கேன். அது கோதுமை ரவை.
இதில் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு கட்டியே இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அது போட்ட உடனே கட்டிப்பட பார்க்கும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா ரவை அப்படிங்கிறது நான் 1.25 கப் போட்டிருக்கேன். அதனால தான் நான் வந்து 4.25 கப் தண்ணி வச்சுருக்கேன். 2 கப் ரவை அப்படின்னா நீங்கள் 5 கப் தண்ணி 5.5 கப் தண்ணியை ஊற்றலாம். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். அது தண்ணியெல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிடும். அதே சமயம் இது ஒயிட் ரவை மாதிரியெல்லாம் கிடையாது. கட்டியே படாது உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். கோதுமை அப்படிங்கிறது நல்ல ஹெல்த்து கூட. இது வந்து சம்பா கோதுமை ரவை. அது வந்து பார்த்திங்கன்னா மைல் பிராண்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம். இப்போ இது மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெது வெதுப்பானதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரட்டு, கேப்சிகம் இது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நல்லாயிருக்கும். மசாலானா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூளெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து அது ஆறணும். ஆறினா தான் நமக்கு கொஞ்சம் பிடிக்க வரும். அதே சமயம் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கனாலும் உதிரி உதிரியாக போயிடும். ஸோ இப்போ தேவையான ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டையாக இருக்கலாம், இல்லை நீள்வாக்கில், இல்லை பிடி கொழுக்கட்டை. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அதில் வந்து நம்ம பிடிச்சி ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் அப்படின்னா ஆல்ரெடி இது வெந்துருச்சு. 5லேருந்து 8 நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு இன்னும் வேகணும்னா 12 நிமிஷம் மேக்ஸிமம் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நமக்கு. இதில் காரம் மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்வீட்டும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரியே தான் நார்மல் ரவையிலையும் பண்ணலாம். பான்சி ரவையில் நல்லாயிருக்கும். அரிசி கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். இட்லி ரவை நல்லாயிருக்கும். ஏற்கனவே இட்லி ரவையில் கர்நாடகா ஸ்டைல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உப்பு, பொட்டுக்கடலை, கொஞ்சம் புளி, அவ்வளோதான். ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இந்த 2 காம்பினேஷனுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே இட்லி, தோசை இது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்ருக்கிறதுக்கு எப்போவாவது ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டு பாருங்கள், அவ்வளோ பிடிக்கும். க்ரீன் சட்னியோட கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரவை அப்படிங்கிறதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து தேங்காய் சட்னியே பிடிக்காதவங்க தேங்காய் இல்லாமல் நீங்கள் வரமிளகாய், தக்காளி வச்சு கூட சாப்பிட்லாம். இதில் எல்லா வகையான வெஜிடபிள்ஸும் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேப்சிகம் இதெல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஈவன் பச்சை பட்டாணி கூட. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது, நம்ம பர்கர் எப்போவுமே வெளியே சாப்பிட்ருப்போம். அதனோட பன் வந்து வீட்லேயே ஸ்பாஞ்சியாக எக் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் நம்ம பர்கர் பன் பண்ண போகிறோம். இது பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து 2 விதமான ரெசிபி இதை வச்சு எப்படி பண்ணலான்னு நான் காட்டியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னில் ஜாம் வச்சு சாப்பிட்றது. ஜாம் வச்சுட்டு டெசிகேட்டட் கோகோனட், அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய நட்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். 2வது ஆலு டிக்கி பர்கர், அதுவும் பண்ண போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வரைக்குமே இந்த பன்னை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் இல்லைனா ஹனி போட்டுட்டு நல்ல வாமான மில்க் ஊற்றிட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அந்த சுகரை சாப்பிட்டுட்டு அந்த ஈஸ்ட் வந்து வளரும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1.5 கப் மைதா இல்லை கோதுமை மாவு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஆயில் போட்டுட்டு ஒரு 1/4 கப் மட்டும் மில்க் பவுடர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸ்ட் வந்து ரெடி பண்ணும்போதே எக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். நான் சொன்ன மாதிரி மைதா பிடிக்கலனா கோதுமை மாவு கண்டிப்பாக இதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வார்மான மில்க் ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு குளிர்காலத்தில் கூட அந்த டோ சீக்கிரமாக வந்து ரைஸ் ஆகிடும். இப்படி முதல்ல நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கையில் வந்து பிசையிறதுக்கு டைம் கொஞ்சம் தான் தேவைப்படும்.
இப்போது பட்டர் போடுறோம். நீங்கள் மெல்டட் பட்டர், நார்மல் பட்டர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சால்டட் பட்டர் இது வந்து ரொம்ப சால்ட்டு கிடையாது. அதனால் பட்டர் போட்டதுக்கப்புறமா நீங்கள் மாவு தூவிட்டு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி பிசைஞ்சுக்கணும். இது பிசையிறதுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். அப்படி பிசையும் போது தான் க்ளூட்டன் டெவலப் ஆகி அந்த பன் வந்து சாஃப்டாகவே இருக்கும், ஹார்ட் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஈஸ்ட் பிடிக்கலனா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு நீங்கள் மாவு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 1 மணி நேரம் விட்டுட்டு இதே மாதிரி பர்கரோட பன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இந்த பன் செய்கிறதுக்கு குறைவான டைம் தான் ஆகும். ரைஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். ஸோ இப்போது ஜென்டலாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவல் ஷேப்பில் பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் 2 மடங்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு குளிர்காலத்தில் கொஞ்சம் டைம் அதிகமாகும். 2லேருந்து 3 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் இது ரெடி பண்ணி அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். இன்னொரு விஷயம், அப்படி ரைஸ் ஆகலைன்னா 2-3 நல்ல கிளாத்தை போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயே வந்து அந்த ஹீட்லேயே அது நல்லா ரைஸ் ஆகிடும். இப்போது இது வந்து நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் சைஸ் பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் ப்ரெட்டுக்கும் இதே தான். நீங்கள் வந்து பன் பண்ணுறதுக்கு பதிலாக இதிலேயே ப்ரெட் பண்ணலாம், ஹாட் டாகோட பன் பண்ணலாம். எல்லாமே ஈஸியாக வரும். இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வைக்கலாம், பன்னீர் ஸ்டஃபிங், கால்சோன் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு பர்கரோட பன் வந்து மேலே விரிசல் விடாமல் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்படி வந்து ரோல் பண்ணுறது. மாவு தூவிட்டிங்க அப்படின்னா அது கையில் ஒட்டாது நமக்கு. இந்த மாவை நீங்கள் வந்து ஹார்டாக தேய்க்கவே கூடாது. ஹார்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா பன்னும் ஹார்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நமக்கு பால் ஊற்றிருக்கிறதுனால சாஃப்ட்னஸை கொடுக்கும். பால் பிடிக்காதவங்க நீங்கள் நார்மல் வார்ம் வாட்டர் ஊற்றி கூட பண்ணலாம். இப்போது நம்ம பேக்கிங் ட்ரேல வச்சிடலாம். லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. அப்படிங்கும்போது லைட்டாக மட்டும் அது ஃப்ளாட் ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிடில் ஹோல் போட்டுட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அதான் வந்து டோனட் நல்லாயிருக்கும். இதை மூடி 30 நிமிஷம் திரும்ப கொஞ்சம் ரைஸ் ஆனால் போதும். இப்போது நம்ம இதில் பாலை வச்சு க்ரீஸ் பண்ணணும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பேக்காய் வரும்போது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும். இப்படி வந்து பால் வேணாம் அப்படின்னா ஒரு எக் யோக் அதை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை கூட க்ரீஸ் பண்ணலாம். எக் ஒயிட்டும் வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரௌன் ஆகிறதுக்கு. மேலே சீட்ஸ் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக்குக்காகவும் ஒரு ஹெல்தியான நட்ஸ் சேரும்போது நல்லது, அதுக்காகவும் தான் பர்கர் மேலே நம்ம எள்ளு போடுறோம். எள்ளு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கப்புறமா நீங்கள் ரைஸாகவே விடக்கூடாது. ரைஸாக விட்டீங்க அப்படின்னா அது வந்து கிராக் விழ ஆரம்பிச்சிடும். ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் நம்ம வைக்க போகிறோம். ப்ரீஹீட்டிங் டைம் அப்படின்னா 250 டிகிரி 10 மினிட்ஸ். பேக்கிங் டைம் 35 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். எடுத்த உடனே நம்ம மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடிடணும். அதுக்கப்புறமா நம்ம பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இல்லைனா பட்டரில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மூடி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே இது கெட்டு போகாது. கடாய் ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கடாயை 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில். ஒரு 35 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிங்க அப்படின்னா பேக் பண்ணால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நம்ம எப்போவுமே அந்த பன் வந்து கரெக்டாக பேக் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் மேலே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப அதே ஷேப்புக்கு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுக்கு வந்து ஜாம் அப்படிங்கும்போது ஜாம் வச்சுட்டு மேலே பட்டரால் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதோடையே வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம்.
நீங்கள் ஜாம் அப்படிங்கும்போது என்ன வெரைட்டியான ஜாம் வேணாலும் வச்சுக்கலாம். இதிலேயே டெசிகேட்டட் கோகோனட்டா நட்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து தேங்காய் பன் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஆலு டிக்கி பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியை வேக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் பன்னீர் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இதை நல்லா மேஷ் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் வேக வச்சுட்டதுனால ரொம்ப நேரம் இதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அது வந்து ஆலு டிக்கி மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஹெல்தியர் வெர்ஷனாக இருக்கிறதுனால நான் இதை வந்து ஃப்ரை பண்ணலை. ஆல்ரெடி எல்லாமே ஃப்ரையாக இருக்கும்போது நம்ம டைரெக்டாக பர்கர் மேலே வச்சுட்டு நம்ம சீஸ் அதுக்கப்புறம் சாஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டுட்டு நம்ம பன்னை வந்து ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நெய் பட்டர் ஆயில் இதில் வேணாலும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஸோ இப்படி பண்ணும் நல்ல அந்த சூட்டில் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஆலு டிக்கி வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து லெட்யூஸ் வைக்கலாம், தக்காளி ஆனியன் கேப்சிகம் எது வேணாலும் வைக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஹெல்தியர் ஆப்ஷன் போகணுன்னா சாஸ் எல்லாம் எதுவுமே வைக்காமல் ஜஸ்ட் அந்த ஆலு டிக்கி வச்சு மேலே கொஞ்சம் இந்த சீஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம டைரெக்டாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பன்னீர் அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸை நல்லா வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு அதை கூட மைனஸ்க்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா சில்லி கார்லிக் நூடுல்ஸ் 5 நிமிஷத்தில் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஈவன் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு உப்பும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு 3 பேக்கெட் நூடுல்ஸை போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நம்ம நல்லா அதை வந்து கழுவி எடுத்துடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்டிக்கி ஆகிறதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜே நமக்கு வந்து இனஃப்னு சொல்லலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா இதை வந்து வடிகட்டிட்டோம் தண்ணியே இல்லாமல். இப்போது அந்த ரன்னிங் வாட்டரில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பிடிச்சோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த ஒட்டிகிட்ருக்க அந்த மாவு எல்லாமே வந்து போயிடும். ஸோ அப்படிங்கும்போது அந்த நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இப்போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் 2-3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். குழந்தைகளுக்குன்னா நீங்கள் சில்லி சாஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம சாஸ் ரெடி. இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ சாஸோட நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்றலாம். இப்போ கேப்சிகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கேப்சிகம் போட்டிருக்கேன். அதாவது ரெட்டில் 1 எல்லோவில் 1. நீங்கள் க்ரீன் கூட போட்டுக்கலாம், நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் க்ரீன் ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் போட்டு நல்லா வதக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப தண்ணி ஊற்றியதெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வதக்கினதுக்கப்புறமா சாஸ் நம்ம வந்து ஊற்றிடுவோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறையா எண்ணெய் ஊற்றுறாங்க, ஆனால் நான் வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நூடுல்ஸ் வந்து போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சாக வேணால் கொடுக்கலாம், இல்லை வந்து டின்னராக கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் வரும்போது குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு மசாலா அதெல்லாமே வந்து நம்ம போடலை. ஸோ அப்படிங்கும்போது நூடுல்ஸ் மசாலா எல்லாமே போடாத போது ஸோ இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம்.
இல்லை பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் போடணுன்னாலும் நீங்கள் பன்னீர், டோஃபு இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்கு பிடிக்குன்னா எக்கு வச்சு சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக 5 நிமிஷத்தில் பேசன் பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீ காஃபிக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டின்னராகவும் எடுத்துக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஆயில் அதுக்கப்புறம் நெய் எல்லாமே குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா, பெப்பர் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரம் மசாலாவுக்கு பதிலாக ஜீரகத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு தின்னான கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணி வச்சிடணும். இதில் வந்து கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது. இதில் நம்ம கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்க்க போனால் பிரெட் ஆம்லெட் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ப்ரெட்டை வந்து டிப் பண்ணிவிட்டு ஒன்று க்ரில் பண்ண போகிறோம், ரெண்டாவது டோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ஆட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு பேனில் வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு நம்ம 2 பக்க சைடும் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். தேவைப்பட்டால் சீஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பட்டர் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் நீங்கள் எது வேணாலும் போட்டு சர்வ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இதில் வந்து க்ரீன் சட்னி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சாண்ட்விச் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம பன்லேயும் பண்ணலாம். நான் வந்து பர்ஃபெக்டான பர்கர் பன், அதாவது பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரெண்டாவது மெத்தட் க்ரில். இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் நெய் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் அவ்வளோதான். சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆகிடும் நமக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒயிட் ப்ரெட் மட்டும் இல்லாமல் வீட் ப்ரெட், அதுக்கப்புறம் வந்து ராகில ப்ரெட் எல்லாத்துலேயுமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம ப்ரெட்டுக்கு மட்டும் இல்லை பன்னுக்கும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஈவன் சப்பாத்திக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளாரை வச்சு ஒரு பஞ்சு போல் ஊத்தப்பம் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் அரிசி மாவு வச்சு ஒரு ஊத்தப்பம் பண்ண போகிறோம். இதில் ஈனோ, பேக்கிங் சோடா எதுவுமே கிடையாது. நேச்சுரலாக ஃபர்மெண்ட் பண்ண வேண்டியது. அரிசியை ரொம்ப நேரம் ஊற வச்சு அரைச்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை. 3/4 கப் உளுந்து எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற வச்சா போதும். அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கிறதுக்கான டைம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நைட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் மாவு போட்டுட்டு. இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். வடிச்சிட்டு நம்ம மிக்சிலேயே போட்டு நல்லா ஃபைனாக ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி அரைச்சிக்கலாம். மிக்ஸி சூடாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். உளுந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 3/4 கப் உளுந்து போட்டதுனால நான் 3 கப் அரிசி மாவு போடுறேன். இது வந்து பச்சரிசியை நம்ம நல்லா கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சது. இதை வந்து ரோஸ்ட் பண்ணணுன்னாலாம் அவசியமே இல்லை. ஸோ 1 கப் நீங்கள் வந்து உளுந்து போடுறீங்கன்னா 4 கப் அரிசி மாவு, அந்த மாதிரி கணக்கு தான். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப் உளுந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 கப் நீங்கள் அரிசி மாவு போடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு திக்கான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். இது வந்து ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அளவுன்னு சொல்ல முடியாது. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம், ரோஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் எல்லாமே ஒரே வீடியோவில் கூடி சீக்கிரமாக போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், கட்டி இருக்கக்கூடாது. இதிலேயே ப்ரீமிக்ஸாக கூட நீங்கள் பண்ணலாம். 4 கப் அரிசியை கழுவி காய வச்சதுக்கப்புறமா உளுந்து 1 கப் போட்டுட்டு வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து போட்டுட்டு
தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்க வச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் ஊற்றலாம். அது வந்து ஒரு மெத்தட். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நமக்கு நல்லா பீட் பண்ணும்போது தான் அந்த கன்சிஸ்டன்சி வரும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி இதை மூடி நான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிட போகிறேன். ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு டைம் வேணும். அதே பெங்களூர் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும், 2 நாள் கூட புளிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புளிச்சிருச்சு. வெயில் காலத்துலனா 6 மணி நேரத்தில் புளிச்சிரும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இட்லியாக ஊற்றலாம். நான் வந்து ஊத்தப்பம் ஊற்ற போகிறேன். அதனால் இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தோசை மாவு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு எடுத்துக்கங்க. ஒரு 3 கரண்டி 4 கரண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ ஊத்தப்பம் தோசை எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரே கன்சிஸ்டன்சி தான் ஈவன் பணியாரத்துக்கும். மாவு ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம அயன் தோசை தவாவில் தான் பண்ண போகிறோம். நல்லா ஆயில் ஊற்றிட்டு தேய்ச்சி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு மாவு ஊற்றி நீங்கள் சின்ன ஊத்தப்பமோ பெரிய தோசையோ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே மேலே கேரட், ஆனியன், கொத்தமல்லி, கொஞ்சம் நெய் போட்டு இட்லி பொடியெல்லாம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டால் 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரட்டை துருவி போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணலாம், பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த தக்காளி தொக்கு நான் ரெசிபி போட்டிருக்கேன், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.